தல அஜித்குமார் நடிப்பில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் திரைப்படமான விடாமுயற்சி பிப்ரவரி 6ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் வெளியாகியுள்ளது. மகிழ் திருமேனி இயக்கியுள்ள இப்படத்தை லைக்கா நிறுவனம் சார்பில் சுபாஸ்கரன் அலிராஜா தயாரித்துள்ளார். த்ரிஷா கிருஷ்ணன், அர்ஜுன் சர்ஜா, ரெஜினா கசன்ட்ரா மற்றும் ஆரவ் உள்ளிட்ட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடித்துள்ளது. இந்நிலையில் இந்திய பாக்ஸ் ஆபீஸ் டிராக்கரான சாக்னில் விடாமுயற்சி திரைப்படம் அதன் முதல் நாளில் நல்ல வசூலை பெறும் என கணித்து கூறியுள்ளது. அதேபோல் இந்திய அளவில் மட்டும் இப்படம் 25 கோடி வரை வசூலிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விடாமுயற்சி திரைப்படம் வெளிநாடுகளில் ரூபாய் 14 கோடி வரை ப்ரீ புக்கிங்கள் வசூலித்துள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இந்தியாவில் ப்ரீ புக்கிங் மூலம் விடாமுயற்சி ரூபாய் 17 கோடி வசூலித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விடாமுயற்சி திரைப்படம் முதல் வசூல் உலகம் முழுவதும் 96 கோடி தான் வசூல் எடுத்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆல் டைம் நம்பர் 1 கலெக்ஷன் கோட் படம் தான் என சொல்லியிருக்கிறார். கோட் திரைப்படம் 16 கோடி உலகம் முழுவதும் வசூல் எடுத்ததாகவும் அதிகமான திரையரங்கில் வெளியானதாகவும் உதயநிதி சொல்லியிருக்கிறார். ஏஜஸ் நிறுவனம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய், டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, ஜெயராம், யோகி பாபு, பிரேம்ஜி அமரன், வைபவ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவான கோட் படம் முதல் நாளே 100 கோடிக்கும் அதிகமான வசூலை எடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 126 கோடிக்கும் மேல் வசூல் செய்திருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அர்ச்சனா கல்பாத்தி வெளியிட்டுள்ளார். இதன்போது விடாமுயற்சி படம் எப்படி உள்ளது என பேட்டி எடுக்க சென்ற நடுவருக்கு ரசிகர்கள் தங்களது சோகத்தை கூறி கவலைப்பட்டுள்ளனர். அதில் அவர்கள் கூறுகையில், ரோஹிணி தியேட்டரில் நடந்த நிலைமையை யாரிடம் கூறுவது என்று தெரியவில்லை. தல படம் ரிலீஸ் ஆகிறது என்றால் பட்டாசு கட்டாயம் வெடிக்க வேண்டும். ஆனால் ரோஹிணி தியேட்டரில் பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை. பர்மிஷன் வாங்கி வந்து வெடியை வெடிங்கோ என சொல்றாங்க. மேலும் ஒரு பாட்டும் போட விடவில்லை என்றார்கள். அத்துடன் முதலாவது நாள் முதலாவது ஷோவாக விடாமுயற்சி படம் இருந்தாலும் வலிமை, துணிவு படங்களுக்கு இருந்த கொண்டாட்டம் கொஞ்சம் கூட இல்லை என்றார்கள் ரசிகர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.